ஹலோ சொந்தங்களே, எங்கள் ஃபார்ம் முன்னாடி சின்னதாக ஒரு ஓடல் போகுது. அந்த ஊரில் உள்ள சின்ன பசங்க எல்லாரும் அதில் மீன் பிடிப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து அவங்ககிட்ட ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்து அடிக்கடி இந்த மாதிரி மீன் வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் கன்னியாகுமரி சைடில் இந்த மீனை ஸ்லோப்பியா மீன்னு சொல்லுவோம். வெளியில் உள்ளவங்கெல்லாம் ஜிலேபி மீன்னு சொல்லுவாங்க. வேறு என்ன பேர்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மீன் வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். அதனால மண் சட்டியில் கொஞ்சம் கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு இந்த மீனையும் சேர்த்து அதில் நல்லா மண் சட்டியில் உரசி நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். மீன் நிறைய இருந்தனால 3 பார்ட்டாக டிவைட் பண்ணி 2 பார்ட்டை ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுட்டேன். ஒரு பார்ட்டில் கையில் கிடைக்கிற மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மீனுக்கு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். ஏன்னா இது வந்து சீக்கிரமாகவே உப்பு பிடிச்சிரும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு பொரிச்சு தட்டில் வச்சது தான் உண்டு. அடுத்த செகண்டே பொரிச்ச மீன் காலி. எனக்கு வீடியோ எடுக்கிறது கூட அந்த பொரிச்ச மீன் இல்லை. நெக்ஸ்ட் ரவுண்டு மீனை பொரிச்சு வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா தான் மீனையே அவங்க கையில் கொடுத்தேன். நைட்டு டின்னருக்கு கோதுமை தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சிருந்தேன். அது கூட இந்த சூடாக பொரிச்ச ஸ்லோப்பியா மீனையும் வச்சு டின்னரை முடிச்சிட்டோம்.